அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அனைத்து புகழும் அகில உலகங்களின் இறைவனாகிய அல்லாஹுவுக்கே உரியது. நபிகள் நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தினர் தோழர்கள் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் அருளும் சாந்தியும் உண்டாவதாக. ஆமீன். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று நாம் பார்க்க போகும் தலைப்பு மிகவும் முக்கியமானது. அல்லாஹுவுக்கு மிக பிடித்த செயல் எது? நம்மில் பல பேர் இப்படித்தான் நினைக்கிறோம். ஒரு நாளில் அதிகமாக இபாதத் செய்வோம், அடுத்து கண்டினியூவாக செய்யாமல் என்ன பண்ணிடுவோம், பாதியிலே விட்டுருவோம். இப்போ அதிகமாக உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா, ரமலான் மாதம் வந்துருச்சுன்னா போதும், நான் இந்த ரமலானில் 3 குரான் முடிப்பேன், 2 தடவை குரான் ஓதி முழுசையும் முடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அந்த ரமலான் முடிந்த பிறகு அடுத்தடுத்த மாதங்கள்லேயும் பார்த்திங்கன்னா, அடுத்த ரமலான் வர வரைக்கும் கூட ஒரு குரானை கூட முடிக்கிறது இல்லை, ஒரு பாதி குரானை கூட முடிக்கிறது இல்லை. ஏன்னா தொடர்ந்து நம்ம அந்த இபாதா செய்யறதில்லை. ரமலான் மாதம் முழுக்க 20 தொழுவோம், அதுக்கப்புறம் நம்ம 20 தொழுவோமானா தொழுவக்கூடிய முடியாத ஆட்களை நம்ம பார்க்குறோம். தொழுவ முடியாத ஆட்களையும் தொழுவாமல் இருக்கிறவங்களையும் தான் நம்ம பார்க்குறோம். அதை தொடர்ந்து செய்யாமல் ஒரு அமலை ஒரு இபாதாவை தொடர்ந்து செய்யறதில்லை, அதோடு விட்டுறோம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றிருந்த அந்த வழி இருக்கு இல்லையா, அது ரொம்ப வேறுபட்ட வழி. அதை ஆயிஷா அம்மா எப்படி அறிவிக்கிறாங்கன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினாங்க, அல்லாஹுவுக்கு மிக விருப்பமான செயல்கள் அவை குறைவானதாகவே இருந்தாலுமே தொடர்ந்து செய்யப்படுபவை தான். இதோட அர்த்தம் என்ன தெரியுமாங்க? ஒரே நாளில் ஒரு ஜுஸ் குரான் ஓதிட்டு அடுத்த 10 நாள் ஓதாமல் இருக்கிறத காட்டியும் தினமும் ஒரு பக்கமோ 2 பக்கமோ 3 பக்கமோ உங்களால் இயன்ற அளவுக்கு அல்லாஹுக்கு நம்ம அந்த ஓதுறோம் இல்லையா, அதுதான் அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமானது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரே நாளில் நான் இன்றைக்கி லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லிட்டேன், சுப்ஹானல்லாஹ் சொல்லிட்டேன், அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிட்டேன், அல்லாஹ் அக்பர் சொல்லிட்டேன், இன்றைக்கி என்ன அடுத்தடுத்த திக்ருக்கெல்லாம் நிறைய சொல்லிட்டேன் அப்படின்ட்டு ஒரே நாளில் ஒரு 1000 தடவை ஓதிட்டு அதுக்கப்புறம் ஒரு மாதத்துக்கு அதை பற்றி திக்ரை பற்றி நினைக்கிறதே இல்லை, ஒரு 10 தடவை கூட சொல்கிறது இல்லை. இப்படி இருக்கக்கூடியவங்க இருக்கத்தானே செய்கிறோம். அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஏன் தெரியுமா அப்படி இருக்கக்கூடாது? ஏன்னா தொடர்ச்சி என்பது ஈமானின் அடையாளம். அல்லாஹ்வை உண்மையாக நேசிப்பவன் அவனை தினமும் நினைப்பான். அவன் நன்மையை ஒரு நிகழ்ச்சியாக கருத மாட்டான், வாழ்க்கை முறையாக மாற்றிக்குவான். அப்படின்னா என்ன? நிகழ்ச்சியானா அன்னைக்கு கூடிய ஒரு நாள் ப்ரோக்ராம் இல்லை, ஒரு நாளுக்கு மட்டும் கூத்து கட்டுறதில்ல, அதை வாழ்க்கை முறையில் மாற்றிக்கொள்வான் அப்படின்றான். சைத்தான் என்ன விரும்புகிறான் தெரியுங்களா? ஒரே நாளில் அதிகமாக செய், பின்னாடி சோர்ந்து எல்லாவற்றையும் நீ விட்டுரு அப்படின்றது தான் சைத்தான் ரொம்ப விரும்புகிறான். ஆனால் இஸ்லாம் சொல்கிறது என்ன தெரியுமா? குறைவாக இருந்தாலுமே நீ தொடர்ந்து செய் அப்படின்றதான் இஸ்லாம் நமக்கு சொல்லுது. அன்பானவர்களே, இன்று நம்மில் ஒவ்வொருவரும் ஒரு முடிவெடுப்போம். தினமும் ஒரு குரான் வசனமாவது படிப்போம், தினமும் சில நிமிடங்களாவது திக்ரு செய்வோம், தினமும் ஒரு நல்ல செயலையாவது செய்வோம். ஒரு புன்னகை கூட ஒரு நற்செயல்தான், ஒருவருக்கு உதவுவது கூட ஒரு நற்செயல்தான், பெற்றோரிடம் இனிமையாக பேசுவதும் ஒரு நற்செயல்தான். அந்த சிறிய நற்செயல்கள் நாளை மறுமையில் மலை போல் நன்மைகளாக மாறும். அல்லாஹ் நம்மை தொடர்ந்து நற்செயல்கள் செய்யக்கூடிய அடியார்களாக ஆக்குவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.